ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேம் சிம்பிளேட்டரில் தான் இருக்கோம். இன்றைக்கி ஹவுஸ் சிம்பிளேட்டர் தான் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடை சுத்தமாக க்ளீன் பண்ணி இது பண்ணி தரதான் இதோட கான்செப்ட்டு. இன்ன வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. வாங்க இதை சுற்றி பார்ப்போம். இந்த வீட்டில் என்னென்ன இருக்குது. பெட்ரூம் இருக்குது, இது கிச்சன் எனக்கு பேருக்கு தெரில. இது என்னது, பாத்ரூம் நினைக்கிறேன். பாத்ரூம் தான். வெளில கார்டன் வெளில போக முடியல, லாக்குன்னு வருது. போக முடியுதா? இல்லை, போக முடியல. சரி, ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேடுவோம். நான் இந்த மேட்டு எப்படி வைக்கணும், அது இது மேட்டு சரியாக தான் இருக்குது. நம்ம கோளாறு மாதிரி வச்சுடுவோம். இது வீடு கரெக்டு. இந்த ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. நட்டு அங்கே வைக்குமா, இங்கே வைப்போம். நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம போய் எல்லாத்தையும் தேடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியல. இங்கே ஒரு சேர் வீழ்ந்து கிடக்குது. இதை சரி பண்ணணுமா இல்லை அப்படி தான் இருக்கணுமா? அப்படியே கிடக்கட்டும். சரி, ஓகே, வாங்க வேறு எதாவது போட்டோம். நம்மக்கிட்ட இப்போ 5000 ரூபாய் இருக்குங்க. வைப்போம். வேணாம், வெளில போக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். வெளில போக முடியும் போது எதை சொல்லியாது. அது நம்மளை க்ளீன் பண்ண சொல்லிட்டு அவர் எங்கேயோ வெளில போயிட்டார். அதாவது ட்ரிப் வைக்கிறாரு அவர் வரத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடிக்கணும். இதுதான் கேம் கான்செப்ட். ஓகே, வாங்க. சரி, ஓகே, வாங்க தேடுவோம். அம்மா வீடு போயிடும். எங்கே இந்த சுச்சி எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுதோ அங்கெல்லாம் மார்க் காமிக்குது. சூப்பர். இது என்னது? குப்பையை க்ளீன் பண்ணுமா? சமஜாயா புரிஞ்சிருச்சு. இதையும் க்ளீன் பண்ணுவோம். அடுத்தது அது என்ன, அங்கே ஒரு சுச்சி இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்குதியா? வை சுவிட்சு அதை மறைக்குதே. சுவிட்சு எடுத்து இங்கே மேலே வச்சுருவோம். ஃபாரின் கண்ட்ரீஸில் சுவிட்சு அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம சுவிட்சை மாற்றி வச்சுருவோம் இந்தியன் கண்ட்ரிக்கு. சுவிட்சு எடுத்து இந்த ஃபோட்டோவில் பின்னாடி வை. சுவிட்சு மாற்றி வச்சாச்சு. ஓகே, ஓகே, வாங்க இப்போ என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போது இந்த டோரை போய் பார்ப்போம். ஆனால் எதோ போட்டிருக்கு. ஓகே, வாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்போ பெட்ரூமில் சில குப்பை இருக்குது, அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் நம்ம வாஷ்ரூம்க்கு வந்துக்கிறோம், அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு வந்துக்கிறோம். ஆனால் இப்போ குப்பையை க்ளீன் பண்ண சொல்லிட்டு டேக் பண்ணி அது எல்லாம் குப்பை கிடைக்குதோ அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிட்டு. இந்த சேர் இப்படி இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் சேர் வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கணும். இந்த லைட்டும் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி கரெக்ட். வை கரெக்டு. சச்சி இதெல்லாம் இங்கே தான் இருக்கணுமா? ஓகே, இங்கே தான் இருக்குது. ஓகே, இதில் என்னென்னலாம் மாற்ற முடியுது? இது என்னடா, இது அந்த ஹீட்டருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஹீட்டரா ஏசியா? ஆனால் பாத்ரூமில் ஏன் ஹீட்டர் இருக்குது எனக்கு அதான் தெரில. சரி, வாங்க வெளில போவோம். நான் இப்போது இங்கே கிச்சனை கொஞ்சம் மாற்றுவோம். கிச்சன் வேணாம், பாத்ரூம் மாற்றுவோமா? பெட்ரூமா? கிச்சனில் போய் அந்த இதெல்லாம் சரி பண்ண சொல்லுது. இது பெட்ரூம், இது கிச்சன். ஓகே, கிச்சன்னா நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு காமிச்சேன்.
இதான் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். வாஷ் அதாவது இப்போ இது எடுத்து சரியான ஒரு இடத்துல வைக்கணும். ஓகே, இங்கே வச்சாச்சு. இது நான் வாஷாக பண்ணோம். எல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது தானே? நான் வாஷ் பண்ண மாட்டேன், எனக்கே நான் வாஷ் பண்ணுவேன். நான் இது இங்கே வச்சுருவோம். ஓகே, இப்போ இந்த அட்டை எடுத்து இங்கே வைப்போம். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஏரியாவே சூப்பர் க்ளீன் ஆயிடுச்சு, வேறு லெவலில் இருக்குது. கிச்சன் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுது. ஆனால் கிச்சன் இன்னும் முடியலையா? இது கிச்சனில் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இது ரொம்ப இது பண்ண முடியல. இது முடியுது. ஆனால் கிச்சனில் ஏதோ பண்ண சொல்லுது. என்னன்னு தான் தெரில எனக்கும். இங்கே இது ஜன்னல் அழுக்காக இருக்குது. பரவாயில்ல, ஜன்னல் க்ளீன் பண்ண முடியுமா? ஓகே, முடியுது. ஈஸி, வேறு லெவலு, வேறு லெவலு. நான் சிரித்தா வேறு லெவல், நான் முறைச்சா வேறு லெவல், வேறு 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 லெவல். நான் இப்போ இங்கே க்ளீன் பண்ணுவோம். தீபாவளி தானடா எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு ஒருத்தர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் வேறு லெவலு. சரி, இது உள்ளே போவோம். உள்ளே ஏதோ ப்ளூ கலர் ஃபோட்டோ சரி பண்ணணும். ஓகே, சரி பண்ணிட்டா அமௌண்ட் வந்துடுமா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 100%. அமௌண்ட் வந்துருச்சு. டன் கிரிட்டு டன் கிரிட்டு டன் கிரிட்டு டன் டன் டன். இது என்னடா இப்படி இருக்குது? என்னடா எல்லாம் அலங்கோலமாக இங்கே உடஞ்செலாம் கிடக்குது. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்லிக்கிறது. சரி, ஓகே, வாங்க க்ளீன் பண்ணுவோம். இது ஓப்பன் பண்ணி. உங்களுக்கு இந்த வீடு சிம்பிளேட்டர் கேம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்றேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். எங்கே போய் க்ளீன் பண்ணணும்? ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டான் போல இவன். இது மேலெல்லாம் பாசி வளருதுடா. பெயிண்ட் அடிக்கிறது தானே இது? ஐ மீன் எனக்கு தெரிஞ்சதான். பெயிண்ட்லாம் வாங்க முடியுமா இதில்? இந்த கேம் தெரியாமல் முட்டாள் மாதிரி வந்துக்கிறேன் நான். இங்கே இருக்கு. இப்போ இதை முக்கி இப்போ அந்த இடத்துல அடிப்போம். முட்டாள், அடிக்க முடியல. அது பெயிண்ட் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதாவது கூட சீக்கிரத்தில் இது ஒரு 7 லைக் எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு பெயிண்ட் அடிக்க முடியவில்லை. இப்போ வரணும் நம்ம வந்து. அப்போ இதில் என்ன பண்ணணும்னா டைல்ஸ் போடணும். டைல்ஸ் கூட போட முடியாது. வந்து பே பண்ணிட்டேன் 80 ரூபா. 80 ரூபா பே பண்ண முடியல. இது வந்து இது சிமெண்ட் பூசணும். அதாவது ஒயிட் சிமெண்ட் பூசணும். ஓகே, பூசுவோம். பூசியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வேலையை பார்ப்போம். இது விற்க முடியாது. பெட்டு விற்க முடியாது. எதுத்தையும் பெயிண்ட்டு விற்க முடியுது. இது உடைக்க முடியுதா? முடியலை. இதை வச்சு க்ளீன் பண்ணணுமா? இல்லை, இது மாப் வச்சு க்ளீன் பண்ணணும்னு சொல்லுது அதில். ஓகே, வாங்க மாப் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விடுவோம். எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்குதுன்னு பார்த்துருவோம் அந்த டோர் கிட்டே போய். சரி, ஓகே, வாங்க. இது இந்த மாப் வச்சு என்ன க்ளீன் பண்ண சொல்லிச்சு? இது லாக்கு, பெட்ரூம், இது லைனிங் ரூம். கேட்டாலும் சும்மா அதிர்த்துறா. சரி, வாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிப்போம்.
நான் இது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு டங்குவாக இருக்கும். ஓகே வாங்க க்ளீன் பண்ணுவோம். இந்த டைனிங் ரூமில் இருக்கிறது க்ளீன் பண்ணுவோம். இன்னும் டோர் தானாக சாத்துது. சந்திரமுகி இந்திரமுகி இருக்கா? இது வேறு சந்திரமுகி பேய் வேறு இப்போ அடிக்கடி வந்துட்டு போகுது நம்ம கனவுல. ஓகே இப்போ வந்து நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ண முடியுதுடா. இந்த மாதிரி 4 இருக்குன்னு சொல்லியிருக்குது. ஓகே ஓகே 3த்தையும் இங்கே க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் ரூமில் இருந்த மூடியும் க்ளீன் பண்ணி லைனிங் ரூம் சார் கிச்சனும் லைனிங் ரூமும் ஒன்றா தான் இருக்குது. சளி வேறு பிடிச்சிருக்கு. நான் போன வீடியோ ஓகே வாங்க நான் போன வீடியோவில் சொன்னது தான். அந்த இதுக்கு ஏதாச்சும் வழி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். பாத்ரூம் 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 இங்கே மேலே எதுவும் இல்லை, கீழே தண்ணியாக ஊற்றி இருக்குது. க்ளீன் பண்ண முடியாதா? ஏய் எவன்டா அவன் பான் மக? ஆனால் நல்லா சாப்பிட்டு எச்சி துப்பி வச்சுக்கிறாங்க. பீடா துப்புறதுக்கு இடமாடா இது? சரி ஓகே வாங்க தேடுவோம். கேமிங் இப்ராஹிம் ஷெரீஃப், இதுக்கப்புறம் நம்ம பேராக தான். ஓகே வாங்க தேடுவோம். ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல நிறையா இருக்குது. இதெல்லாம் மட்டும்தான் லைனிங் ரூமில் நம்ம வேலை முடிச்சாச்சு. எவனா ஆனால் சட்னியெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறீங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? இது என்னது? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வெளில போனால் மட்டும் உள்ளே வரட்டும் தலைவன். இது ஏன் வீடான்னு கேட்பான். நான் 10 இது கிடச்சிருக்குது காயின்னு. ஓகே வாங்க அது சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சுருவோம். ஒரு டோர் வாங்கி போட சொல்லுது, வாங்கி போட்டுருவோம். 2000 ரூபாயில் ஒரு டோர் வாங்க முடியவில்லை. ஜாலி. நான் அந்த டோர் வாங்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா வாங்க முடியல. அதனால காசும் போகல நம்மள்கிட்ட. இதில் டோர் மாற்றணுமோ? இல்லை, டோரை உடைக்க முடியாது, பூச முடியாது. இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா எங்கேயோ புதுசு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க. நாங்கள் எதோ இப்போ காமிச்சிது. என்ன காமிச்சிது? பெட்ரூம் கண்ட்ரோல். ஓகே லிவிங் ஹாலில் அப்படி எதுவும் இல்லை, லிவிங் ரூம். ஓகே வெளில ஏதோ காமிக்குது ப்ளூ கலரில், அது என்னன்னு போய் பார்ப்போம். இந்த டோரை தான் இப்போ நம்ம விற்க போகிறோம். இதுக்கு தான் இப்போ நம்ம டோர் போட போகிறோம். ஓகே இந்த டோர் தான் போட சொல்லிட்டு. ஓகே ஓகே நம்மக்கிட்டேருந்து 300 ரூபா பிரிச்சுட்டாங்க. இந்த இதுக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்குது. வேறு எங்கெங்கெல்லாம் வாங்க போய் பீடா துப்புன எல்லா இடத்துலையும் போய் க்ளீனிங் வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே எல்லாத்தையும் பண்ண சொல்லுது. ஓகே வாங்க. இதுதான் பெட்ரூமா? இது பெட்ரூம் கிடையாது, இது வாஷ்ரூம். அந்த இடத்துல ஒன்று வரணும், அந்த ஹீட்டரோ ஏதோ ஒன்று, அது காணும். இப்போ அது எப்படி வர வைக்கிறது? டைல்ஸ் போடலாமா இதில்? ஓகே டைல்ஸ்லாம் போட முடியாது இதில். வேறு என்னடா பண்ண முடியும்? இங்கே பெயிண்ட் அடிக்க முடியுமா? பெயிண்ட்டு வாங்கலாமா ஏதாச்சும்? இந்த டைல்ஸ் பார்க்க அசிங்கமாக இருக்குது, எனக்கு பிடிக்கலை. இதை வச்சு க்ளீன் பண்ண முடியாதா? ஏனிலாம் இருக்குடா நம்மக்கிட்ட. மேலே இப்போ ஏதாச்சும் ஒன்றுனா அதை வச்சு க்ளீன் பண்ணலாம் போல். சரி ஓகே வாங்க. இப்போ வந்து இது எப்படி அது வாங்குறதுன்னு எனக்கு தெரியல, பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு. இந்த டைல்ஸ் கலராக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டைல்ஸே இப்படி தான், அவன் டைல்ஸ்லாம் மாற்ற சொல்லலைன்னு நினைக்கிறேன். உள்ளே போவாங்க. எங்கடா டைல்ஸ் மாற்றணும்? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வச்சு எதையும் க்ளீன் பண்ண முடியாதா? அப்போ அங்கே எதோ வைக்க சொல்லுது. இங்கே ஒருத்தன் பீடா துப்பி வச்சுக்கிறான். பீடா வாயன்.
பாத்ரூமில் கூட மாட பாசி வீடாலாம் இருக்கும். க்ளீன் பண்ணுவோம் நாங்கள். இல்லை இது வாங்கி போட சொல்லுது. அப்புறம் 2 இடத்துல க்ளீன் பண்ண சொல்லுது. ஓகே, அது எப்படி நான் வாங்குவேன்? அதில் போட்டிருக்கு எப்படின்னு வாங்கணும். இது எல்லா இடத்துலையும் வைக்கலாமா? இல்லை அங்கே மட்டும் தான் வைக்க முடியுமா? இல்லை வைக்க முடியுது, ஆனால் வேணாம், அங்கேயே வச்சுப்போம். இப்போ அங்கே வச்சுட்டு ஹீட்ரு எப்படி வாங்குறது? இல்லை இந்த வாஷிங் மிஷின். முட்டாளே, ஹீட்ரு வாங்கி போட சொல்கிறது. ஒரு 700 ரூபாயில் ஒரு குட்டி ஹீட்டரை வாங்கி ஓட்டுறேன். பெரிய ஹீட்ரு தான் வாங்க சொல்கிறது. பரவாயில்ல, குட்டி ஹீட்டரே பரவாயில்ல. அதாவது இது எங்கே வைக்கிறதுன்னு காமிக்கிறியா? நான் இன்னும் கற்றுக்குட்டிலாம் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியுமே. இது என்னதுன்னு தெரில. வாட்டர் சப்ளையா இல்லை நான் 2 இது மட்டும் க்ளீன் பண்ண சொல்லுது. அதை போய் பார்ப்போம் வாங்க. வெளில போவோமா? இது வேறு ரூம், அது காமிக்கிற வேறு ரூம். ஏன்னா 12 இன்ச்சு தான் இருக்குது அந்த ரூமு. வேஸ்ட். 15 ரூபா இதெல்லாம் என்னென்ன தெரியல நம்மளுக்கு. இதெல்லாம் இது போதும். ஓகேவாங்க, சரி ஓகே வாங்க. இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஏதோ 2 இடத்துல க்ளீன் பண்ண சொல்லுது. அது என்ன இடம் தான் தெரில எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கேயும் அந்த மாதிரி இருக்குதோ தெரில. இது ரொம்ப காஸ்ட்லி போல். சரி ஓகே வாங்க தெரியும். ஓகே வாங்க க்ளீன் பண்ணுவோம். அப்படி எங்கே க்ளீன் பண்ண சொல்லி இது சொல்லலை. இப்போ நம்ம அது எங்கே போய் க்ளீன் பண்ண வேணாம். யோ போட்டிருக்கு கிரைண்டர் டிஷ்யூன்னு. அது எங்கடா இருக்குது? விண்டோ க்ளீன் பண்ணுமாடா? சொல்லுங்களாடா. இல்லை தமிழில் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லைட்டாக புரியும், இங்கிலீஷும் புரியும் தான். ஆனால் எங்கே க்ளீன் பண்ணோம்? இந்த இது மாதிரி காமிச்சா நல்லாயிருக்கும், ஹைலைன் பண்ணி ப்ளூ கலரில். ஓகே, நான் மட்டும் ஒரு வீடு எனக்குன்னு சொல்லி இதை நீ க்ளீன் பண்ணப்பா அப்படின்னாங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பேன். காசு கிடச்சிருச்சா? காசு தரணுமா? தந்துட்டேன். இதுதான் முன்ன சொல்லியிருக்குது. அது எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்க சொல்லி இங்கே சொல்லியிருக்கு. வாங்க அடிப்போம். எல்லோ பெயிண்ட்டு அடிக்கிறோம். அடிக்க முடியல. பெயிண்ட் இல்லையா அதில்? சர் பெயிண்டடு. அது பெயிண்ட் கொஞ்சம் நிற்கிது. அசர் பெயிண்ட் நிற்கிது. ஐயோ, நான் வேறு பிங்க் கலர் பெயிண்ட் வேஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கிறேன். அடி பெயிண்ட் அடி. மெண்டலு. நான் அந்த பக்கம் அடிக்கிறதா இல்லை அவ்வளோதானா? இங்கே இன்னும் கொஞ்சம் முடிக்கணும். இது கீழே முடிய கீழே பிள்ளை கீழே முடிடா. ஐயோ, என் கண்ணு கேட்டுறது. பெயிண்ட்டு டைல்ஸ் மாற்ற சொல்லுது. இதோ வந்துட்டேன். ஓகே, இதை வாங்கி போட்டோம். அட்டச்சுக்கு 35 ரூபா மைனஸ் ஆகுதியா இதுலேருந்து? என் காசெல்லாம் கறி ஆகுது. கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் பேமெண்ட் அதிகமாக.
இதெல்லாம் குட்டி கழிச்சு பார்த்தா கூட 1000 ரூபா போயிடும் போலயே. என்ன அது பெயிண்ட் இது மாற்ற முடியுதா? சரி ஓகே, சீக்கிரம் டைல்ஸை ஒட்டுவோம். இல்லை ஹைலைட் பண்ணி சொன்னாலும் நம்மளுக்கு வசதியாக இருக்குது. ஓகே வாங்க மாற்றுவோம். வேட்டிவ் நியூஸ் ஆப்பை நீங்கள் ஏற்றி உங்கள் மாவட்டத்து வட்டால நடக்கிற நியூஸை நீங்கள் பார்க்கலாம். செய்யலாம். ஓகே இன்னும் பெயிண்ட் எங்கே அடிக்கணும்னு போட்டிருக்கு. இங்கே கொஞ்சம் இன்னும் ஒரு இடத்துல எங்கே இங்கே இல்லை. ஓகே வாங்க, எங்கேயும் இல்லை. பெயிண்ட் பாக்ஸ் எதுவும் வாங்க முடியல. இதெல்லாம் விற்க முடியுமா? விற்க முடியல. எதையும் விற்க முடியல. ஆனால் நான் மட்டும் ஒரு ஆஃபீஸ் இல்லை ஒரு வீடு தான் நான் எல்லாத்தையும் விற்று விட்டுருவோம். பார்த்துக்கோ, பெயிண்ட்டு விற்றுட்டேன்னா. ஐயோ பெயிண்ட் 25 ரூபாய்க்கு விற்றுட்டேன். ஆனால் அது இன்னொரு இடத்துல பெயிண்ட் அடிக்க சொல்லிச்சு. வாங்க தேடுவோம். இங்கே பெயிண்ட் அடிக்கிறது இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கு. லைட்டாக எல்லோக்குள்ள வாங்கிப்போம். வாங்கிப்பா கொண்டு வந்து முக்கிய பொருளும் அடியேன் இல்லைட்டா. நான் 4000 ரூபா கிடச்சிருக்குது. ஓகே வாங்க இப்போ வந்து இது என்னது? இது நம்ம ஆஃபீஸா? சூப்பர், க்ளீன் பண்ணி சீக்கிரம் டக்குன்னு முடியும் வேலை. நான் இதுவும் நம்ம ஆஃபீஸ் தான். ஐயா என் கனவுலாம் நிறைவேது. ஐயா என் கண்ணு முன்னாடி நிறைவேது. இன்னும் விநாயகர் சதுர்த்தியோட வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷமே வந்துடும். எல்லோரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 20 லைக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் 2 கண்டிப்பாக நிச்சயமாக தருவேன். இந்த வீடியோ சும்மா வேறு லெவலில் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நல்லா இருக்குது. ஆனால் என்ன சந்திரமுகி தான் இங்கே இருக்குது, உள்ளே போக முடியாது நம்மளால். இப்போது இந்த கேஸை விற்க முடிஞ்சால் எல்லாத்தையும் இந்த எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டு விற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் வேலையை ஆரம்பிக்கலான்னு நான் இருக்கேன். உங்களோட இது என்ன சொல்லுங்கள். பீடா துப்பிட்டு இந்த வீடை அப்படியே நம்மளை கொடுத்துட்டான். வாங்க எல்லாத்தையும் விற்போம். எதையும் இங்கே தேவையில்ல. சுவிட்சு போர்டு கூட தேவையில்ல, ஜன்னல் கூட தேவையில்லை எனக்கு. வேணாம், ஜன்னல் கூட வேணாம். எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த லைட் கூட வேணாம். இந்த லைட்டே நல்லா இல்லை பார்க்க. எதுவும் வேணாம். இந்த கேஸை விற்றுருவோம். இது விற்றுடலாம், இது விற்றுடலாம், இது விற்றுடலாம், இது விற்றுடலாம். இந்த வீடை நான் வந்து சூப்பராக அப்லோட் பண்ணக்கப்புறம் சொல்கிறேன். நான் இங்கே நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆஃபீஸ்க்கான ஐட்டம்ஸ் தான். நம்ம அந்த இடத்துல ஒரு ஜன்னல் உடச்சோம்ல, அப்புறம் விற்றோம்ல, அதுக்கு பதிலாக ஒரு ஜன்னலை வாங்கி இந்த ஜன்னல் வாங்கி அந்த இடத்துல இப்போ ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சூப்பர், வேறு லெவலு, செம்மையாக இருக்குது ஜன்னல். இயற்கை காற்றை பார்த்துட்டு போகிற சுகமே சுகம், வேறு லெவலில் இருக்கானா. ஓகே இதுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி போடலாம், ஷட்டர் வாங்கலாம். எல்லாமே இதில் வந்து இந்த கேம் அவைலபிள். இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஃபோட்டோஸ் அந்த இதில் போய் ஸ்கேனர் கொடுத்துருப்போம், அதை ஸ்கேன் பண்ணி நம்ம சேனலை சூப்பர் டூப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுருங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, ஹாப்பியோ ஹாப்பி. சரி ஓகே வாங்க பார்ப்போம். இப்போ யாரோ இந்த வந்து விளையாட்டே போகிறா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அவன் சொல்லாதெல்லாம் நான் கேளுங்க, அப்போ தான் அவனும் நடுவில் வந்துட்டு போவான். ஆனால் ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி ஐயோ நம்மளுக்கு அதே வருது. ப்ளீஸ் அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கலர் ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ரெட் கலரில் இருக்குமா இல்லை வெள்ளை கலரில் இருக்கும், அதை அமுத்தின உடனே அந்த பெல் வந்து பிளாக் கலரில் வரும். அதை நீங்கள் அமுத்தினா அந்த பெல்லு வந்து சவுண்டு வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
ஓகே, இந்த வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கினோம், அதை ரிப்பேர் பண்ண சொல்லுது. வாங்க. இல்லையே, நான் புதுசாக தானே வாஷிங் மிஷின் வாங்கினேன். நான் ஏதோ பண்ண சொல்லுது. ஸ்க்ரூ நெட்டெல்லாம் அவுத்து வாஷிங் மிஷின் ஓட வைக்கணுமா இப்போ இது எல்லாத்தையும் போட்டு விட்ருவோம். ஓகே, வாங்க எல்லாத்தையும் வந்து போடுவோம். இன்றைக்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி அந்த இது வந்துடும். வாங்க இந்த பைப்பை சொறி விட்ருவோம். நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் ரெடி. தின்னுக்கிறட்டு அங்கேயே இருக்கட்டும், அதான் நல்லாயிருக்கு. ஓகே, அங்கேயே இருக்கட்டும் விடு. பீடா துப்பி வச்சுக்கிறான். பீடா வாயன் இந்த வீடை நம்மக்கிட்ட தள்ளி விட்டு போயிட்டான். இந்த வீடியோ இன்னும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இப்போது உங்களோட சப்போர்ட்டால் தான் இந்த வீடியோவே இயங்கி கண்டு இருக்குது. நீங்கள் இப்போ லைக் அண்ட் ஷேர் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க. கிச்சனுக்கான தேவையான பொருள் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, வெண்டிங் மிஷின் கூட இதில் வாங்கலாமா? அஃப்கோர்ஸ் வாங்கலாமா வெண்டிங் மிஷின்? இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ வாங்க, இவர் காசு இப்போ 11,000 முடிஞ்சுது. லைவ்